ஆகவே யாரையும் தூற்றி நடக்கக்கூடாது, யாரையும் தூற்றி திரியக்கூடாது. மிகுந்த கனத்தோடு கௌரவத்தோடு வாழ்ந்து கொள்ள வேண்டும். தூற்றி திரிகிற மனிதனை குறித்து பைபிள் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், புறம் கூறுகிறவன் மதிகேடன். என் அன்பு தேவ பிள்ளையே, புறம் கூறுகிற மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் மதிகேடன். ஆகவே தான் சபை, தேவனுடைய ஜனம், ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் யாரை குறித்தும் புறம் கூறவோ செய்யக்கூடாது என்று வேதம் நமக்கு கற்பிக்கிறது. சங்கீதங்களின் புத்தகம் 15ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தன் நாவினால் புறம் கூறாமலும் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. பரலோகத்துக்கு யார் போவார்கள் என்பதை குறித்து எழுதப்படும் பொழுது, தன் நாவினால் புறம் கூறாதவன் பரலோக ராஜ்யத்திற்கு வருவானாம். அப்படியானால் ஒரு சின்ன தவறு தான் அது. அதை நம்முடைய வாழ்க்கையில் வைத்துக் கொண்டிருப்போமானால் நாம் மற்றவர்களுக்கு ஏற்ற ஒரு ஆசீர்வாதமாய் அமைய முடியாது. நம்முடைய வாழ்க்கையும் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்காது.